प्रविश्य सम्मार्ज्य आसनम् आधाय परिक्रम्य अवलोक्य च आज्ञाप्तो अस्मि अधिकरणभोजकैः अरे शोधनक व्यवहारमण्डपं गत्वा आसनानि सज्जीकुरु इति। तत् यावत् अधिकरणमण्डपं सज्जितुं गच्छामि एषः अधिकरणमण्डपः एषः भविष्यामि विविक्तः कारितः मया अधिकरणमण्डपः विरचितानि मया आसनानि तत् यावत् अधिकरणिकानां पुनः निवेदयामि कथम् एषः राष्ट्रीयशालः दुर्जनमनुष्य इत एव आगच्छति तथा दृष्टिपथं परिहृत्य गमिष्यामि इति ஏகாந்தே ஸ்திதः. இன்னும் படிக்கவா? ஒரு போயம் படிக்க சொல்றேன். ஓ, பின்னால போயம் வருதா? ततः प्रशु उज्ज्वलवेशधारी शकारः स्नातोऽहं सलिलजलैः पानीयैः उद्याने उपवनकानने निषन्नः नारीभिः सह युवतीभिः स्त्रीभिः गन्धर्व इव सुविहितैः अङ्गकैः. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சீன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த நியாயாலயம் நியாயாலயத்துக்கு தான் இவன் போலான்னு பிளான் பண்றான் இல்லையா? ஸோ அந்த சீனை தான் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சோதனகாங்கிறவ வந்து கிளீனர் மாதிரி வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ரெடி பண்ற ஆளு. ஸோ அந்த நியாயாலயத்துல அந்த பிரபிஷக சோதனக என்டர் பண்றான், அவன் கிளீன் பண்றான். ஆக்ஞாப்தகோ அஸ்மி அதிகரண போஜகைகி. அதிகரண போஜகன்னா அதிகரண அந்த ஜட்ஜ் மாதிரி வச்சுக்கோங்க. அதிகரண நியாயாதீஷக ஜட்ஜ் மாதிரி. அரே சோதனக வியவகார மண்டபம் கத்வா ஆசனானி சஜ்ஜி குருதி. நீ வந்து வியவகார மண்டபம்னா அந்த கோர்ட் பிளேஸ். வியவகாரஸ்ய மண்டபம் கத்வா தத்ர ஆசனானி அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து சஜ்ஜி குரு ரெடி பண்ணு இதி. தத் யாவத் அதிகரண மண்டபம் சஞ்சித்தும் கச்சாமி. சோ நான் அது ரெடி பண்றதுக்கு போறேன் அப்படிங்கிறா. இதம் அதிகரண மண்டபம் இதோ வந்துடுத்து அந்த பிளேஸ். ஏஷக பிரவிஷாமி நான் உள்ள போறேன் அப்படிங்கிறா. சோ அதை பண்ணிட்டு அதை கிளீன் எல்லாம் பண்ணிடுறான். கிளீன் பண்ணி முடிச்சுட்டு மனசுல நினைச்சுக்கிறான், மயா அதிகரண மண்டபம் விவிக்தம் காரிதம். விவிக்தம்னா கிளீன் பண்ணிட்டேன்னு அர்த்தம். விவிக்தம்னா என்ன அர்த்தம்? தனியான அர்த்தம். இங்க தனியான என்ன அர்த்தம்? அது என்ன குப்பை எல்லாம் இல்லாம எதுவும் இல்லாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சோ நான் வந்து கிளீன் பண்ணியாச்சு. விரச்சிதானிமயா ஆசனானி ஆசனானிமயா விரச்சிதானி சீட்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டாச்சு அப்படிங்கிறான். யாவத் அதிகரணிக்கானாம் உலக நிவேதையாமி. ஸோ போயிட்டு நான் அந்த அதிகரணிக்கா அந்த அந்த சீஃப்ஸ் இருப்பா இல்லையா அவள்கிட்ட எல்லாம் போய் சொல்லுறேன் அப்படிங்கிறான். கதம் ஏஷ்ட பார்த்துட்டே இருக்கிறது அந்த ராட்சசியால வந்துட்டு இருக்கான். கதம் ஏஷ ராஷ்டிரிய ஷியாலக துர்ஜன மனுஷனா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். இதகையே ஆகச்சது இங்க வந்துட்டு இருக்கானுங்கிறா. தத் திருஷ்டிபதம் பரிகிருத்திய கமிஷ்யாமி. அவன் கண் பார்வையில படாம போறேன் அப்படின்னு போறான். அப்போ வந்து இவன் வரான். ததக பிரவிஷதி உஜ்வல வேஷதாரி நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு பலமா வந்திருக்காங்க. சோ அகம் ஸ்நாத்தகோ சலில ஜலைகி பானியைகி உத்யானே உபவன கானனே நிஷன்னக நாரிபிகி சக யுவதிபிகி ஸ்திரீபிகி கந்தர்வக இவ சுவிகிதைகி அங்ககைகி. அண்ணா குளிச்சுட்டு அழகா வந்துட்டேன் அப்படிங்கிறான். அகம் ஸ்நாத்தக எதுலாத குளிச்சுட்டேன்? ஜலைகி ஸ்நாத்தக தான் சொல்லணும். 3 வாட்டி சொல்றான். சலில ஜலைகி பானியை எல்லாம் ஒரே அர்த்தம் தான். சோ எல்லாத்தையும் 2 வாட்டி சொல்ற கோணம் தானே. நாரிபிகி யுவதிபிகி ஸ்திரீபிகி எல்லாம் ஒரே அர்த்தம். ஸ்திரீபிகி சக உத்யானே உபவன கானனே நிஷன்னக. சோ நான் எதை பண்ணேன்? அந்த கார்டன்ல லேடிஸோட கொஞ்ச நேரம் என்டர்டைன் பண்ணிட்டாச்சு. அதுக்கப்புறம் சுவிகிதைக்கு அங்ககைகி நல்லா அலங்காரம். சுவிகிதைன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அங்ககைகி அவயவைகி கந்தர்வகைவ நிஷன்னக ஒரு கந்தர்வ மாதிரி இப்ப உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்றான். தன்னைத்தானே பெருமையா சொல்லிக்கிறது. படி. क्षणेन ग्रन्थिः क्षणजूलिका मे क्षणेन बालाः क्षणकुन्दला इव क्षणेन मुक्ताः क्षणमूर्ध्वचूडा विचित्रः अहं राज्यशालः. அகைன் தலை பத்தி டைம் உட்காந்துக்கிறான் இல்லையா? உட்காந்த உடனே பொழுது போல. சோ என்ன பண்றான்? தலைமுடியை போட்டு விஷமா பண்ணிட்டு இருக்கான். சோ சனேன கிரந்திகி சனஜூலிகா நே சனேன பாலா சனகுந்தலாவா சனேன முக்தா சன ஊர்வ சூடா சித்திர விசித்திரக அகம் ராஜஸ்யாலக. அகம் ராஜஸ்யாலக விசித்திரக.
ஒரு ரொம்ப விசித்திரமான ஆச்சரியமா அழகா இருக்கேங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். எப்படி பண்ணிட்டு இருக்கான் அவன் ஹேர் அப்படின்னா, மே ஷனேன கிரந்தி, தலையில முடிச்சு போட்டு வந்துட்டானா, ஒரு செகண்ட்ல நான் முடிச்சு போட்டு வந்துட்டேங்கிறது. ஷன ஜூடிலா, ஜூடிலாதான் ஜடா மாதிரி பண்ணி கொடுத்து, அடுத்தது கையால ஏதோ ஜடா மாதிரி பண்ணி கொடுத்து போல இருக்கு. ஷனேன பாலா, பாலனா அந்த தலைய அப்படியே பிரிச்சு விட்டா பால் மாதிரி பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவேன், அத மாதிரி. வா ஷனகுந்தலா, ஷனகுந்தலானா அப்படியே பறக்க விட்டுடுறது முடிய அப்படியே ஃப்ரீயா. ஷனேன முக்தா, திருப்பி விட்டுடுறது. ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கறது ரியலி ஸ்பீக்கிங். ஷனம் அர்த்த சூடா, அர்த்த சூடானா மேல பாதி முடிச்சு போட்டு மேல அந்த சிவபெருமான் மாதிரி போட்டுன்றது போல இருக்கு. ஆகம் இதெல்லாம் நான் விதவிதமா பண்ணிட்டு ராஜஸ்யாலக அஸ்மி, தன்னைத்தானே சொல்லிக்கிறான், தலைய வச்சுட்டு டைம் பாஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அந்த மண்டபம் இன்னும் ரெடியா இல்ல உள்ள போறதுக்கு, அதனால ஹீஸ் வெயிட்டிங். படிங்க. शोधनकः अन्यतः परिक्रम्य पुरः प्रदृष्ट्वा एते अधिकरणिका आगच्छति तद् यावत् उपसर्पामि इति उपसर्पति. இவனே ஏதோ சொல்றான் அபீச, இவனே இன்னும் கொஞ்சம் தானே பேசுறான். பிச கிரந்தி கர்ப்ப பிரவிஷ்டேன கோடகேன அந்தரம்னு எதுலனோ ஒண்ணு இருக்கு இருக்கு. பிரவிஷ்ய அவள் இருங்க பேஜ் நம்பர் ராஜ்யசாலா முடிச்சவுட்டு அந்த இதுல வருது 594 அபீச்சல இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா? அபீச்ச ஸ்மிருத்வா परिक्रमे अवलोक्य च प्रविश्य एतं तम् अपि च विषग्रन्थि गर्भ प्रविष्टेन इव कीटकेन अन्तरं मार्गम् अनेन प्राप्तं मया महत् अन्तरं तत् कस्य इति इदं कृपणचेष्टितं पातयिष्यामि. आम् स्मृतं मया दरिद्रचारुदत्तस्य इदं कृपणचेष्टितं पातयिष्यामि. अन्यश्च दरिद्रः खलु सः, तस्य सर्वं सम्भाव्यते. भवतु अधिकरणमण्डपं गत्वा अग्रतः व्यवहारं लेखयिष्यामि. यथा चारुदत्तेन मोटयित्वा वसन्तसेना मारिता तद् यावत् अधिकरणमण्डपम् एव गच्छामि. एषः अधिकरणमण्डपः, अत्र प्रविशामि. कथम् आसनानि दत्तानि तिष्ठन्ति, यावत् आगच्छन्ति अधिकरणभोजकाः तावत् एतस्मिन् दुर्वाचत्वरे मुहूर्तम् उपविश्य प्रतिपालयिष्यामि. तथा स्थितः. ஓகே, தனக்குத்தானே பேசிக்கிறான். ஒரு பண்ணிட்டான், இவனை பொறுத்த வரைக்கும் கொலை பண்ணிட்டான். அவனுக்கு தெரியாத உயிரோட இருக்கான்னு. கொலை பண்ணிட்டேன், நான் இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பிளான் பண்றான். அதுக்குதான் ஒரு உபமாலா சொல்றான். அப்பீச்ச ஃபர்தர் விசகிரந்தி கர்ப்ப பிரவிஷ்டேன கோட்டகேன அந்தரம் மார்க்கமானேன மயா மகத்தந்தரம் பிராப்தம். சோ எப்படி கிரந்தினா கமலம், விஷம்னா கமல தண்டு இருக்குல்ல, அதுக்குள்ள கிரந்தி அந்த முடிச்சுக்குள்ள தண்டுன்னு அர்த்தம். அதுக்குள்ள கர்ப்பம்னா அது மத்தியே, அதுக்குள்ள பிரவிஷ்டேன உள்ள என்டர் பண்ண, கீட்டகேன அந்த பூச்சி புழு இருக்கும் இல்லையா, அது உள்ள மாட்டின்னு விடுறோம் இல்லையா, மாட்டின உடனே அது என்ன பண்ணும், அந்தரம் மார்க்கமானேன, அந்தரம்னா எங்கேயாவது ஒரு கேப் கிடைக்குமா அப்படின்னு மார்க்கமானேன, இந்த மாதிரி அதே மாதிரி நானும் பண்ணிட்டு இருக்கிற மயா மகத் அந்தரம் பிராப்தம், ஒரு பெரிய உபாயக, ஒரு நல்ல கேப் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறான். என்ன அந்தரம் அப்படின்னா, அதாவது சாருதத்த மேல பழி போடுற ஐடியா, அதுதான் ஐடியா வந்திருக்காங்க. கஸ்ய இதம் கிருப்பண சேஷ்டிதம் பாதயிஷ்யாமி, கஸ்ய இதம் கிருப்பண சேஷ்டிதம், இதம் அந்த கொலை பண்ணினங்கிற அந்த நீச்ச காரியம், கஸ்மின் பாதயிஷ்யாமி யார் மேல போடுறது அப்படிங்கிறான். ஆம் ஸ்மிருதம் மயா, ஞாபகம் வந்துருக்கு அப்படிங்கிறான். ஏற்கனவே பிளான் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. தரித்திர சாருதத்தஸ்ய இதம் கிருப்பண சேஷ்டிதம் அந்யச்ச தரித்திரக கலு சக, ஞாபகம் வந்துருக்கு. சோ தரித்திர சாருதத்தஸ்ய இதம் நீச்ச காரியம் அகம் பாதையானி அப்படிங்கிறான். மேலும் அங்கச்ச சக தரித்திரர்களும், அவன் புவர் இல்லையா அப்படிங்கிறான். ஏன்னா புவர்ல யார் மேல போட்டாலும் யாரும் பறிஞ்சு வர மாட்டாங்க, அந்த லாஜிக்ல சொல்றான். தஸ்ய
சர்வம் சம்பாவியதே, அவன் மேல எது போட்டாலும் பொருந்தும். ஏன்னா nobody is there for him to இது protect. பவத்து அதிகரண மண்டபம் கற்றா பாதைஷ்யாமி. ஸோ ஸ்ட்ரைட்டா பழி போடுறதுக்கு இடம் போனோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த நியாயாலயம் சங்கச்சது. அக்ரதக விவகாரம் லேகைஷ்யாமி. ஃபர்ஸ்ட்ல போயிட்டு அங்க விவகாரம்னா கேஸ் ஃபைல் பண்றேன் அப்படிங்கிறான். யதா சாருதத்தேன வசந்த சேனா மோடயித்வா பாதித்தா. என்ன கேஸ் போடணும்? சாருதத்தேன வசந்த சேனா மோட்டயித்வானா அப்படி கழுத்து நெரிச்சின்னு மீனிங் போட்டிருக்கா. ரியலி மோட்டயித்வானா ப்ரெஸ் பண்ணி சூர்ணம் பண்ணிங்கிற மாதிரி அர்த்தம். அவளை ஒரு பொடி பண்ணிட்டான், வழி பண்ணிட்டான், பீஸ் பண்ணிட்டான், பீஸா ஆக்கிட்டாங்கிற மாதிரி நம்ம தமிழ்ல சொல்லுவோமே, அந்த மாதிரி ஸ்லாங் நினைக்கிறேன் ஒருவேளை. சோ மோட்டயித்வா மாறித்தா, அவளை கொண்டுட்டான் அப்படின்னு. தத் யாவத் அதிகரண மண்டபமேவ கச்சாமி. இப்போ நான் வந்து அதிகரண மண்டபத்துக்கே போறேன். ஏதத் அதிகரண மண்டபம் வந்துட்டான். அத்திர பிரவிஷாமி என்டர் பண்றேன் அப்படிங்கிறான். கதம் ஆசனானி தத்தானி திஷ்டந்தி. எல்லா ஆசனமும் ரெடியா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். யாவத் ஆகச்சந்தி அதிகரண போஜகாக. எப்போ இவங்க எல்லாம் அதிகரண போஜகானா அந்த நியாயாதீஷாக யாவத் ஆகச்சந்தி எப்போ வராளோ, தாவத் டில் தென் ஏதஸ்மின் துர்வாச்சத்வரே. இந்த ஒரு கிராஸ், துர்வானா ஒரு டைப் ஆஃப் கிராஸ் இல்லையா, சோ துர்வாச்சத்வரே கிராஸ் இருக்கிற அந்த ஒரு காமன் பிளேஸ்ல அந்த 4 இது ரோடு மீட் ஆகிற மாதிரி குட்டியா நியாயாலயத்துல பண்ணிருப்பான் போல இருக்கு. முகூர்த்தம் உபவிஷய கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பிரதிபாலயாட்சம் நான் பண்றேன், வெயிட் பண்றேன் அப்படின்னு வெயிட் பண்றான். अन्यतः शोधनकः अन्यतः परिक्रम्य पुरा दृष्ट्वा एते अधिकरणिका आगच्छति तद् यावत् उपसर्पामि इति उपसर्पति. ततः प्रविशति श्रेष्ठी कायस्तादि परिवृता अधिकरणिकः भो भो श्रेष्ठी कायस्थौ आज्ञापयतु आर्यः अधिकरणिकः. अहो व्यवहार पराधीनतया दुष्करं खलु परिचित्त ग्रहणम् अधिकरणिकैः. छन्नं कार्यम् उपक्षिपन्ति पुरुषान् न्यायेन दूरीकृतं स्वान् दोषान् कथयन्ति न अधिकरणे रागाभिभूताः स्वयं. तः अपरपक्षवर्तितबलैः दोषैः नृपः स्पृश्यते. संक्षेपात् अपवाद एव सुलभः दृष्टः गुणदूरतः. द्रष्टु गुणகான்னு இருக்கணும், உங்களுக்கு தப்பா இருக்கான்னு தெரியல. இல்ல द्रष्टुता, சாரி தப்பு, द्रष्टुः गुणः दूरतः. சோ சோதனக வரா திருப்பி இந்த கிளீனர் வந்துட்டான். அந்யதக பரிக்கிரமிய புரக திருஷ்டுவா ஏதே அதிகரண கரணிக்கா ஆகச்சந்தி. வராங்க இவங்கெல்லாம், அது அதிகரணிக்காலாம். தத் யாவத் உபசத்பாமி கிட்டக்க போறேன் அப்படின்னு போறான். பக்கத்துல வந்து அங்க வருது ஸ்டேஷ்டக காயஸ்தக. ஸ்டேஷ்டகனா ஆக்சுவலி வந்து செட்டியார்னு சொல்லுவோமே, அவ ட்ரேடர்ஸ், அந்த காலத்து ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டேஷ்டகம்பா. எப்பவுமே இந்த நியாயாலயத்துல ஒரு ஸ்டேஷ்டி இருப்பான் போல இருக்கு. காயஸ்தகன்னா அந்த ரைட்டர்னு சொல்லுவாள்ல, லேககா. இவங்க 2 பேரும் வந்து பரிவிருத்தக அதிகரணக, அவங்க 2 பேரால சூழப்பட்ட இந்த அதிகரணக வரான். சோ போபோ ஸ்டேஷ்டி காயஸ்தவ் அப்படின்னு வந்து கூப்பிடுறான் 2 பேரையும். ஆக்ஞாபயத்தோ ஆரிய அப்படின்னு சொல்றாங்க அதிகரணிக. அஹோ வியவகார பராதீனதையா துஷ்கரம் கலு பரிச்சத்த கிரகணம் அதிகரணிகைகி. ஜெனரலா சொல்றான். சோ இந்த அதிகரணிகைகி ஐ திங்க் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கலாம். இன்னொருத்தரோட மனசை அறியறதுங்கிறது துஷ்கரம், ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து யார் பண்ண வேண்டியிருக்குன்னா அதிகரணிகை. வியவகார பராதீனதையா, சோ இந்த வாதத்தை வச்சு இந்த வியவகாரசிய பராதீனதையா அதை டிபெண்ட் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு அப்படிங்கிறான். ஏன் கஷ்டம் அப்படிங்கிறதுக்கு இந்த போயம். சன்னம் காரியம் உபசிப்பந்தி புருஷாக நியாயேன தியூரீகிருதம் ஸ்வான் தோஷான் கதயந்தி ந அதிகரணே ராக அபிபூதாக ஸ்வயம் தைகி பக்ஷ அபர பக்ஷ புத்தின்னு நினைக்கிறேன் இல்ல, வர்த்தித ஓகே வர்த்தித பலைகி தோஷைகி நிருபக ஸ்பிருஷ்யதே சம்ஷோபாத் அபவாத ஏவ சுலபம் திரஷ்டு குணக தூரத்தக.
சோ இந்த திரஷ்டுங்கிறவன் வந்து யாருன்னா இவன் தான். திரஷ்டுனா பார்ப்பவன் அர்த்தம் ரியலி ஸ்பீக்கிங். இங்க என்னத்த பாக்குறான் அப்படின்னு பார்த்தோன்னா எது உண்மைன்னு பாக்குறான், வாத விவாதத்தை பாக்குறான். அதனால திரஷ்டுன்னு இந்த அதிகரணம் தனத்தானே சொல்லிக்கிறான் அவன். சோ இந்த திரஷ்டு குணக தூரத்தக, இவளோட குணம் தூரத்துக்கு போறது. என்ன வருது இவாளுக்கு அப்படின்னா சம்சேபாத் அப்பவாதையேவ சுலபக, இவாளுக்கு கெட்ட பேர் தான் வருது அப்படின்னு சொல்றான். எதனால அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டானா, இங்க வரவெல்லாம் எப்படி இருக்கா, புருஷாக நியாயேன தூரீகிருதம் காரியம் சன்னம் உபசிபந்தி. இங்க வர புருஷாக எப்படி இருக்கானா நியாயேன தூரீகிருதம், நியாயேன தூரீகிருதம்னா தள்ளி இருக்காங்க. சோ அதுல இருந்து வர்ஜிதம், நியாயேன வர்ஜிதம் காரியம் குர்வன், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாளா இருக்கா. சன்னம் உபசிபந்தி, சன்னம்னா பொய் சொல்றா, பொய் சொல்றவாளா இருக்கா. உபசிப்பந்தினா ஒருத்தர் மேல ஒருத்தர் தூக்கி போடுறாள், பொய்ய அள்ளி வீசுறா. ராக அவிபூதாக ஸ்வயம் ஸ்வான் தோஷான் அதிகரணே ந கதையந்தி. எந்த ஒரு பார்ட்டியுமே இருக்கட்டுமே, அவன் தப்பு பண்ணிட்டானா நான் இந்த தப்பு பண்ணேன்னு எவனாவது ஒத்தனாவது சொல்வானா, இல்லங்கிறத ப்ரூவ் பண்ணதான் வருவான். சோ ராக அபிபூதாக, ராகைகி அபிபூதா. சோ இந்த விஷய அபிபோகத்துல இருக்கிற அவங்க ஸ்வயம் ஸ்வான் தோஷான், ஸ்வயமா தான் பண்ணிருக்கிற அந்த தோஷங்களை அதிகரணே ந கதையந்தி, நியாயாலேயே ந கதையந்தி, இந்த ஜட்ஜு கிட்ட நிச்சயமா சொல்ல போறது இல்லை இல்லையா. சோ பக்ஷ அபரபக்ஷ வர்த்தித பலைகி தைகி தோஷைகி. சோ இவன் மேல மேல பேசுவா, இவன் பேசுவான். பக்ஷனா வாதி, அபரபக்ஷனா பிரதிவாதி. சோ இந்த 3 பேரும் பக்ஷ அபரக்ஷாபியாம், இந்த 2 பேராலையும் வர்த்திதைகி பலைகி. சோ இவ 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருப்பா. இவ சொல்றது உண்மையோ பொய்யோ மாறி மாறி பேசுறதுனால இவாளுக்கு ஒரு பவர் ஓவர் பவர் ஆற மாதிரி ஆயிடுது. சோ அவங்க மேல மேல தோஷத்தை வர்த்தனம் பண்ணிட்டே இருப்பா. தைகி தோஷைகி, இவங்க பண்ற இந்த தோஷத்தினால நிருபக ஸ்பிருஷ்யதே, சம்டைம் நிருபனை போய் தொட்டுடும், அந்த அளவுக்கு போய். அதாவது என்ன அர்த்தம், இவங்க பண்ற வேலை வந்து ஒரு கிங் வரைக்கும் பாதிச்சிடும், அந்த அளவுக்கு பண்ணி தொலைச்சிடுவாங்க அப்படிங்கிறா. சோ சம்ஷேபா திரஷ்டுக்கு அப்பவாதகையேவ சுலபக. சோ நம்ம நியாயாதிகாரினனுக்கு வந்து அப்பவாதம் தான் ஈஸியா கிடைக்கும். ஏன்னா இவன் மேலேயே தோஷத்தை தூக்கி போட்டுடுவாங்க. அவன் ஜட்ஜு சரியா சொல்லலங்கிற மாதிரி சொல்லிடுவான். இவன் 100 தப்பு பண்ணுவா. இப்ப கூட நம்ம பாக்குறோம்ல, நம்மளே கூட சொல்றோம் அந்த மாதிரி. அதனால ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்றோம். இன்னொரு போயம்ஸ் அதே மீனிங்ல இன்னொரு ஸ்லோகம் வருது, அது வந்து அப்புறம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றா. எனிவே படிச்சிடலாம். अपि च चन्नं दोषम् उदाहरन्ति कुपिता न्यायेन दूरीकृताः स्वान् दोषान् कथयन्ति न अधिकरणे सन्तः अपि नष्टा अदेनदपा ब्रुवम् ये पक्षा अपरपक्ष दोषसहिताः पापानि संकुर्वते संक्षेपात् अपवाद एव सुलभः द्रष्टुः गुणः தூரத்தக. சேம் மீனிங் வேற வேர்ட்ஸ், அவ்வளவுதான். வேர்ட்ஸ் கூட கொஞ்சம் அதே மாதிரிதான் இருக்கு. அபிச்ச சன்னம் தோஷம் உதாகரந்தி குபிதாக நியாயேன தூரீகிருதா தோஷம் சன்னம் தோஷம் உதாகரந்தாக ஸ்வான் தோஷான் கதையந்தி ந அதிகரணே சந்தக அபி நஷ்டா த்ருவம் ஏ பக்ஷ அபரபக்ஷ தோஷ சகிதாக பாபானி சங்கூர்வதே சங்கேபாத் அபவேதேவ சுலபக திரஷ்டுகு குணக தூரதக. ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. இங்கேயும் அதே தான் சொல்ற. சம்ஷேபாத் ஃபைனலி சின்னதா சொல்லணும்னா என்ன அப்படின்னா திரஷ்டுகு அப்பவாதக ஏவ சுலபக குணக தூரத்தக. அதேதான், அப்பவாதம் தான் அவனுக்கு கெட்ட பேர் தான் வருமே தவிர அவனோட பாசிட்டிவா யாரும் சொல்ல போறது இல்லை, அது ரொம்ப தூர தள்ளி இருக்கு அப்படிங்கிறான். சோ எதனால அப்படின்னா சந்தக அபி குபிதாக நியாயேன தூரீகிருதாக தோஷம் சன்னம் உதாகரந்தி. நல்லவாளா இருந்தா கூட இந்த கேஸ்ன்னு வந்துட்டானா அவளைதான் அப்படிங்கிறான். சோ சாதவக அபி நல்லவாளா இருந்தாலும் குபிதாக ரொம்ப ஒரு கோவத்தோட அஜிடேட்டடா இருக்கிறதுனால நியாயேன தூரீகிருதா நியாயேன விவர்ஜிதாக விரகிதாக சந்தக தோஷம் சன்னம் உதாகரந்தி. தோஷத்தை வந்து சன்னம்னா கபட்டம், உதாகரந்தி அசத்தியம் ஆல்ரெடி பார்த்தோம், அதே வேர்ட் தான். சோ பொய்யதான் சொல்றாங்க. அவங்க கூட நல்லவங்களா இருந்தா கூட அந்த நேரத்துல வந்து கோபத்தால கவர் பண்ணிட்டு தன் கேஸ் ஜெயிக்கணும்னு போய் சொல்ல ஆரம்பிச்சுடுறான். ஸ்வான் தோஷான் அதிகரணே ந கதையந்தி தேஷாம் தோஷான்
ந கதயந்தி, அவங்களோட தப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பக்ஷ அபரபக்ஷ தோஷ சகிதாக, சோ இந்த பக்கமும் தோஷம், அபரபக்ஷ இந்த வாதி பிரதிவாதி ரெண்டு சைடும் தோஷம் தான். சோ தோஷ சகிதாக இந்த தோஷத்தோட இருக்கிற ஏ பாப்பாணி கூறுவதே, இதுக்கு என்ன பண்றாங்கன்னா பாப்பத்தை தான் பண்றாங்க. துருவம் நஷ்டாக அழிஞ்சுதான் போவாங்க அவங்க அப்படிங்கிறான். ஆனா ஃபைனலி சஞ்சேபாத், ஃபைனலி மொத்தமா சின்னதா சொல்லணும் அப்படின்னா அபவாதக திருஷ்டுகு அபவாதக ஏவ சுலபக பவதி. இந்த அதிகரணன் இருக்கானே, அவன் அதிகரணிக்க அவனுக்கு கெட்ட பேர் மட்டும்தான். குணக தூரத்தக, அவன் பண்ண நல்ல விஷயங்கள யாரும் சொல்ல போறது இல்லை அப்படின்னு சொல்றோம். சோ காவியலிங்க அலங்காரம் ரெண்டுத்துலயுமே, ஏன்னா ஏன்னு சொல்லி ரீசன் சொல்றதுனால, அந்த கடைசியில சொல்றதுக்கு ரீசன் இந்த மேல இருக்கிற 3 இல்லையா, அதனால. சோ எப்படி இருக்கணும் ஒரு அதிகரணக அப்படின்னு சொல்லி அடுத்த போயும். நல்லா இருக்கு இந்த ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகம் நல்லா இருக்கு. இது கூட நல்லா தான் இருக்கு, ரியலாவே வாஸ்தவமா இருக்கு வேர்ட்ஸ்லாம். யதஹ அதிகரணிகः खलु शास्त्रज्ञः कपटानुसार कुशलः वक्ता न च क्रोधन. இவ்வளவு நேரம் நல்லா இருக்குமே உங்களுது. தொண்டை கொஞ்சம் சரியா இல்ல. वक्ता न च क्रोधनः तुल्यः मित्रवर स्वकेषु चरितं दृष्ट्वा एव दत्त उत्तरः क्लीबान् पालयिताः शटान् व्यतयिता धर्म्यः न लोभान्वितः द्वार्भावेव लोभान्वितः द्वार्भावे परतत्व बद्ध हृदयः राज्ञः च கோபாபக. எப்படி இருக்கணும் அந்த கரணக அப்படின்னா, சாஸ்திரஜக கபட அனுசார குஷலோ வக்தா ந क्रोधनः तुल्यमित्र परे स्वकेषु चरितं दृष्ट्वा एव दत्त उत्तरः क्लीबान् पालयिता शतान् व्यतयिता धर्मे न अधिलोभान्वितः द्वार्भावे परतत्व बद्ध हृदयो राज्ञः கோபாவக. சோ நல்லா இருக்கு இந்த ஸ்லோகம். சாஸ்திரஜக, சாஸ்திரம் தெரிஞ்சவனா இருக்கும், சாஸ்திரம் ஜானாதி யகசக அப்படி இருக்கணும். கபட அனுசார குஷலக, எல்லாமே பொய்யா கபடம் தான் பண்ண போதா, சோ அந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும். சோ கபடஸ்ய அனுசாரே குஷலக, அதை கண்டுபிடிக்கிறதுல பி குஷலக நிபுணக. பக்தா, பேசுற பக்தும் சீலம் எஸ்ய சக, நல்ல பேசுற தலைமை இருக்கணும். குரோதனக ந, கோபம் இல்லாதவனா இருக்கணும், ஏன்னா இவன் கோவப்பட்டா வேலைக்கு ஆகாது இல்லையா, அதனால. மித்ர பரஸ்வகேஷு துல்யக, மித்திரங்கள்கிட்டையும் மிச்சவங்கள்ட்டையும் ஸ்வகேஷு தன்னோட ஆள்கள்ட்டையும் துல்யக சமானக, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கணும். சரித்திரம் திருஷ்டுவா ஏவ தத்த உத்தரக. சோ இவன் அவனோட இது சொல்றதே, அவனோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் சொல்றதே எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த பிரதிவாதி வாதி இவாளோட யார் மேல அந்த தப்பு சொல்றாளோ அத சரித்தம் திருஷ்டுவா, அவனோட பாஸ்ட் ஹிஸ்டரி என்னன்னு பார்த்துட்டு தான் தத்த உத்தரக, அதுக்கப்புறம் தான் பதில் சொல்லணும் ஜென்ரலா. ஏன்னா எல்லாமே பொய்யா இருக்கிறதுனால எல்லாத்தையும் பார்க்கணும். கிளீபான் பாலயித்வா, கிளீபான்னா பாவம், துர்பலான் பாவம் இல்லையா, ஐயோ பாவம் இருக்காளே, அவளை பாலயித்தா, அவளை காப்பாத்துறவனா இருக்கணும். ஷட்டான் யதயிதா, ஷட்டான் மூர்க்கான் தண்டயிதா, அவளை தண்டனை கொடுக்கறவாளா இருக்கணும். இதெல்லாமே பாலயித்ரு சப்தம், வியதயித்ரு சப்தம், அதனால பிரதமா விபக்தியில பாலயிதா வியதயிதா அப்படின்னு வந்து. தர்மியே ந தர்மத்தை ஃபாலோ பண்றவனா இருக்கணும். ந லோபான்விதக, ரொம்ப லோபமா இருக்கக்கூடாது. இது துவார்பாவேங்கிறது புது வேர்டா இருக்கு. துவார்னா என்ட்ரன்ஸ், துவார்பாவேனா என்ட்ரன்ஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம், எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு வழி இருக்கு நம்ம தமிழ்ல சொல்லுவோமே அந்த மாதிரி. சோ ஒரு வழி இருக்கு, துவாபாவி அப்படி அந்த மாதிரி இருக்கிறவனா இருந்துட்டு. பரதத்துவ பக்த ஹிருதய, பரேஷாம் தத்வே பத்தம் ஹிருதயம் எஸ்ய சக. பரேஷாம் தத்வேனா மிச்சவா சொல்ற தத்வேனா, அவ சொல்ற விஷயத்த உண்மை எதுங்கிறத, அதுல பத்தம் ஹிருதயம், அதுல மனசு ஈடுபட்டு இருக்கிறவனா இருக்கணும். அது மட்டும் இல்ல, ராக்ஞக கோபா வகச்ச, கோப அபக,
ராஜாவுக்கு கோபம் வரும். சம்டைம் அவனுக்கு வேணுங்கிற பாலு கூட இவ வந்து ஆப்போசிட்டா ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம் இல்லையா? சோ ராஜ கோபஸ்ய அபகஹ, அத போக்குறவருக்கு திறமை இருக்கிறனாவும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளுதான் வந்து நல்ல ஒரு குட் அதிகாரனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். श्रेष्ठिकायस्तौ आर्यस्य अपि नाम गुणे दोष इति उच्यते। यदि एवं तदा चन्द्रलोके अपि अन्धकारः इति उच्यते। ஆரியஸ்யாபி நாம, உங்களை மாதிரி ஆரியாளுக்கு கூட குணே தோஷக இது உத்தியது, உங்க குணத்துல தோஷம் அப்படின்னு சொல்றா. எப்படி இருக்குன்னு கேட்டா, எதா எதி ஏவம், அது எப்படின்னா சந்திராலோகே அபி அந்தகாரக இது உச்சியதே. சந்திராலோகே, சந்திரக்கிய தர்ஷனே சதி, சந்திரன் இருக்கும்போது அந்தகாரம் வருமா? வராது. ஆனா சந்திரன் இருக்கிறதே அந்தகாரம் வரும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஜனகனாவா. சந்திராலோகே அபி அந்தகாரக இது உச்சியதே. அப்படிப்பட்டவங்க மாதிரி எடுத்துக்கணும். படி. अधिकरणिकः भद्रशोधनक अधिकरण मण्डपस्य मार्गम् आदेशय। शोधनकः சந்திரன் இருக்கும்போது அந்தகாரம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதாவது நீங்க இருக்கும்போது அப்படிங்கிற மீனிங் கூட எடுத்துக்கலாம். நான் சொன்ன மீனிங் இல்ல. ஓகே ஓகே ஓகே. शोधनकः एतु अधिकरण भोजकः एतु इति परिक्रामन्ति। शोधनकः अयम् अधिकरण मण्डपः, तत् प्रविशन्तु अधिकरण भोजकाः सर्वे च प्रविशन्ति। अधिकरणिकः भद्रशोधनकः बहिः निष्क्रम्य न्यायतां कः कार्यार्थी इति। शोधनकः इति निष्क्रम्य यत् आर्यः आज्ञापयति। आर्याः अधिकरणिका भणन्ति कः इह कार्यार्थी इति। शकारः सहर्षम् साटीपं परिक्रम्य उपस्थिताः अधिकरणिकाः अहं वरपुरुषः मनुष्यः वासुदेव राष्ट्रशालः राजशालः कार्यार्थी. ஓகே, நான் சொல்றேன். ஃபுல்லாவே வந்து டயலாக் நான் சொல்லிடுறேன். போயிட்டு அதிகரணிக்க பத்ரே சோதனக அதிகரண மண்டபத்திய மார்க்கம் ஆதேசிய, வழியை காட்டு அதிகரண மண்டபத்துக்குங்கிறான். சோதனக ஏது அதிகரண போஜக ஏது. அதிகரண போஜனா அதிகரண நியாயாதீஷக அப்படின்னு அர்த்தம். சோதனக ஏதத் அதிகரண மண்டபம் தத் பிரவிஷதோ அதிகரண போஜக, இதுதான் வாங்கோ அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போறான். சர்வேச்ச பிரவிஷந்தி, எல்லாரும் என்டர் பண்றா. பத்ரே சோதனக பதி நிஷ்கம்ய நியாயதாம் கக காரியார்த்தி இது. சொல்ற போ, வெளியில போய் பாரு. சோதனக பகிர் நிஷ்கம்ய, வெளியில போய் நியாயதாம் செஞ்சு. காரியார்த்தி, யார் யார் கேஸ் ஃபைல் பண்ண வந்திருக்கா. காரியசியார்த்தி காரியார்த்தி, இந்த இடத்துல வந்து இந்த கேஸ் ஃபைலிங் தான் அவனுக்கு அப்படின்ட்டு. சோதனக யத் ஆர்யா ஆக்ஞாபயதி, ஆர்யா அதிகரணிக்கா பனந்தி கக இக காரியார்த்தி, அங்க போய் அங்க இருக்கிறவர்கிட்ட கேட்கிறான், யாரெல்லாம் இங்க காரியத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. சகார வரா. உபஸ்திதக அதிகரணிக, வந்துட்டார் அவர். அகம் வரபுருஷக, நான் வரபுருஷ மனுஷ்ய வாசுதேவ, எல்லாம் தனத்தானே பெருமையா சொல்லிக்கிறது. ராஷ்டிரிய ஷாலக, ராஜாவோட அந்த ஷாலன். ராஜ்ஞாலக காரியார்த்தி, காரியத்துக்கு தட் இஸ் கேஸ் ஃபைல் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை நான் படிச்சுடுறேன், ஏன்னா ஃபுல்லாவே டயலாக்ஸா இருக்கு, ஈஸியா முடிஞ்சிடும். சோதனக ஹந்த பிரதமம் ஏவ ராஷ்டிரிய ஷாலக காரியார்த்தி பவத்து ஆரிய. இவன் சொல்றான் ஹந்தா, கஷ்டமேங்கிறான், இருட்டேட்டான் ஆக்சுவலா. பிரதமமேவ ராஷ்டிரிய ஷாலக, முதலே இவனா அப்படிங்கிறான். ஏன்னா இவனை எல்லாருக்கும் பிடிக்கல, முதலையே அவளுக்கு தெரியும் இவன் கெட்டவன் இல்லையா. பிரதமம் ஏவ ராஷ்டிரிய ஷாலக காரியார்த்தி, ஃபர்ஸ்ட் கேஸே இவனா ராஷ்டிரிய ஷாலகாங்கிறான். பகத்து ஆரிய முகூர்த்தம் திஷ்ட, ஒரு நிமிஷம் இருங்கோ. தாவத் அதிகரணிக்கானாம் நிவேதையாமி, நாங்க போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படிங்கிற. ஆரியா ஏஷகலு ராஷ்டிரிய ஷாலக காரியார்த்தி வியவகாரே உபஸ்திதக, அங்க போய் சொல்றான் ராஷ்டிரிய ஷாலக வந்திருக்கான், காரியார்த்தி வியவகாரே உபஸ்திதக, ஒரு கேஸோட வந்திருக்கான் அப்படிங்கிறான். இந்த வியவகாரங்கிறதுல அந்த கேஸ்ங்கிற மீனிங் எடுத்துக்கலாம். இங்க கதம் பிரதமமேவ ராஷ்டிரிய ஷாலக காரியார்த்தி அதிகரணிக்க நினைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸே இவனா அப்படிங்கிறான். சூரியோதயே
உபராக மகாபுருஷ வினிபாதமேவ கதையந்தி. காலங்காத்தால ஒரு கிரகணம் வந்தா எப்படி இருக்கும், அது பெரிய மனுஷாளுக்கு கிரேட் ஃபால் அப்படின்னு சொல்றா அப்படிங்கிறான். அதாவது காலங்காத்தால இவனோட கேஸ் வந்ததுன்னா நமக்கு கிரேட் நாசம் தான்ச்ச அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணும். சோதனக வியாக்குலேன அத்திய விவகாரேன பக்தியம். சோ இங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா இந்த விவகாரத்தோட தான் வந்திருப்பான் அவன் ஏதாவது. அதனால நிஷ்கிரமிய உச்சியதா போய் சொல்லு, கச்ச அத்தியன திருஷ்யத்தே தவ விவகார போய் சொல்லு, இன்னைக்கு உன் கேஸ் பார்க்க போறது இல்லைன்னு சொல்லு அப்படிங்கிறான். சோதனக்க யதா ஆரிய அஜ்ஞாபயதி. சரி அதே மாதிரி சொல்றேன்னு வெளில வந்து சொல்றான். ஆரிய அதிகரணிகா மனந்தி அவங்க சொல்றாங்க, அத்தியகச்ச ந திருஷ்யத்தே தவ விவகார, இன்னைக்கு போங்க உங்க கேஸ் இன்னைக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ட்டு. ஷகார ஆக்கிம் ந திருஷ்யத்தே மம விவகாரக, என்னது என் கேஸ நான் பார்க்க மாட்டாளா, यदि न दृश्यते तदा आवृत्तं राजानं पालकं भगिनीपति विज्ञाप्य भगिनी मातरञ्च विज्ञाप्य एवं अधिकरणिकां दूरीकृत्य अन्यम् अधिकरणिकां स्थापयिष्यामि. என் கேஸ பார்க்கலன்னா அவனை மாத்திடுவேங்கிறான். यदि न दृश्यते அவன் என்ன பார்க்கலனா ததா ஆவருத்தம், அந்த ராஜா பேரை விதவிதமா சொல்றான். ஆவருத்தம்னா இவனோட அத்தின் பேர், அக்காவோட புருஷனா தங்கையோட ஹஸ்பண்டோ, பகினிபதின்னு வரும். ராஜானம் யாரது ராஜா, பாலகம் அவன் பேரு பாலகம், பகினிபதி திருப்பி அதே அர்த்தம் தான். விஜ்ஞாபிய அவன்கிட்ட போய் சொல்லி, பகினி மாதரம் ச விஜ்ஞாபிய என்னோட அம்மா கிட்டையும் என் சிஸ்டர் கிட்டையும் போய் சொல்லிட்டு, ஏதம் அதிகரணிக்கம் தூரிகிருத்திய இந்த ஜட்ஜ தூக்கிட்டு அத்த அந்யம் அதிகரணிக்கம் ஸ்தாபயிஷ்யாமி வேற ஜட்ஜ பிளேஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறான். ஆரிய ராஷ்டிரிய சாலக முகூர்த்தம் திஷ்ட சோதனைக்க சொல்றான். கொஞ்சம் இதுங்க தாவத் அதிகர்ணிக்கானாம் நிவேதையாமி, இத போய் நான் அவகிட்ட சொல்றேன் அப்படிங்கிறான். ஏஷ்டக ராஷ்டிரிய கும்பிதக வளர்த்தி ரொம்ப கோமா பேசலாம் அப்படிங்கிறான். பாக்குறாங்க இவங்க, சரி வேலைக்காகாது இவனை முடிச்சிடலான்ட்டு சர்வமசிய மூர்க்கசிய சம்பாவேதே, இவன் என்ன வேணா பண்ண முடியும் இவனால அப்படின்ட்டு பத்ர உச்சியதாம் சொல்லு, ஆகச்ச தவ விவகார திருஷ்யத்தே, ஆகச்ச பா உன்னோட விவகாரத்தை பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லுங்கிறான். சரி போறான். சகாரம் உபகமிய ஆரிய அதிகரணிகா பலந்தி ஆகச்ச திருஷ்யத்தே தவ விவகாரக. அதிகரணிகா சொல்றாங்க, வாங்க தவ விவகார திருஷ்யத்தே உங்க கேஸ் எடுத்துக்கிறோன்னு. பிரவிஷது ஆரிய உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறான். சகார பிரதமம் பனந்தி முதல்ல என்ன சொன்னா, ந திருஷ்யத்தே பார்க்க மாட்டேன்னா, சாம்பிரதம் திருஷ்யத்தே இது இப்போ பாக்குறேங்கிறான். சத் நாம பீதா பீதா அதிகரண போஜக்காக இதுல இருந்து என்ன தெரியுது, பயந்து போயிட்டாங்க அவங்க அப்படிங்கிறான். யாவத் அகம் பனிஷ்யாமி தாவத் பிரத்யாபயிஷ்யாமி, நான் வந்து எப்ப சொல்றேனோ தாவத் பிரத்யாபயிஷ்யாமி அப்படின்னா என்ன அர்த்தம், ஓகே அவளுக்கு வந்து நான் நம்பிக்கையை வர வைக்கிறேன் அப்படிங்கிறான். பவத்து பிரவிஷாமி உள்ள என்டர் பண்றேன். சுசுகம் அஸ்மாகம் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எல்லாம் சௌக்கியம் அப்படிங்கிறான். யுஷ்மாகம் அப்படி சுகம் பததி உங்களுக்கு எல்லாமும் சௌக்கியங்கிறான். சுகம் ததாமி உங்களுக்கு எல்லாம் சௌக்கியத்தை கொடுக்குறேங்கிறான். ந ததாமி இல்ல கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். மாத்தி மாத்தி பேசுறான். உங்களுக்கு எல்லாம் சௌக்கியத்தை கொடுக்குறேன் இல்ல கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மாத்தி சொல்றது. ஸ்வகதம் அஹோ ஸ்திர சம்ஸ்காரதா விவகாரார்த்தினக, இவனோட ஸ்திர சம்ஸ்காரம் இவனோட குணமே, சம்ஸ்காரம்னா இந்த இடத்துல அவனோட குணத்தை எடுத்துக்கணும். அவனோட அந்த குணம் ரொம்ப நாளா இருக்கிற இந்த குணம் விவகாரார்த்தினக, இப்ப விவகாரத்தை வேற ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லி அவனை சொல்லிக்கிறான். உபவிஷ்யதாம் உக்காரு அப்படிங்கிறான். ஷகார ஆத்மீயா ஏஷ பூமி உக்காருன்னே இது என்னோட இடம் அப்படிங்கிறது. தத் யஸ்மின் மே ரோச்சதே தஸ்மின் உபவிஷாமி, எங்க எனக்கு பிடிக்குமோ அங்க உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஷனு கிட்ட போய் சொல்றது. ஏஷக உபவிஷாமி இவன்ட்ட உட்காந்துக்கிறேங்கிறதா இல்ல இவன் மேலேயே உட்காந்துக்கிறேன்னு வேணாலும் அர்த்தம் பண்ணிக்க வேண்டியதுதான். நனு அத்த உபவிஷாமின்னு சோதனை கிட்ட போய் நிக்கிறதுதான். ஏஷக உபவிஷாமி அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் விட்டுட்டு எங்கேயோ ஒரு பூமியில போய் உட்காந்துக்கிறது. பவான் காரியார்த்தி உனக்குதான் இங்க கேஸ் ஃபைல் பண்ண போறியா, அதக்கிம் ஆமா பின்ன என்ன அப்படிங்கிறான். தத் காரியம் கதைய சொல்லு அப்படிங்கிறான். கர்ணே காரியம் கதைஷ்யாமி காதுல சொல்றேன். ஏவம் பிருகதி மல்லர்க்க பிரமாணசிய குலையகம் ஜாதக, நான் வந்து பெரிய ஒரு குளத்துல பிறந்துட்டேன் காதுல சொல்றேங்கிறான். மல்லக்க பிரமாணசியங்கிற குளத்துல பிறந்திருக்கேன் அப்படிங்கிறான். மல்லக்க பிரமாணம்னா ஆக்சுவலா ஏதோ சூத்ர அந்த என்னமோ இது பாட் பண்ற அப்படிங்கிற மாதிரிதான் போட்டிருக்கான் மீனிங். வேற ஏதாவது அர்த்தம் இருக்குமான்னு சரியா தெரியல. அப்புறம் சொல்றான். படிங்க ஸ்லோகம் வந்திருக்கு படிச்சுட்டுமா.
படிங்கோப்பா, பரவாயில்ல, நீங்களே படிங்கோ. சரி. ராஜக சீக்கிரம் ராஜக ஸ்வசுரகோ மம பிதா ராஜா தாத்தஸ்ய பவதி ஜாமாதா ராஜஷாலோ அகம் மமபி பகினிபதி ராஜா. எல்லாமே ஒண்ணுதான். நான் யாருன்னு நினைச்சுட்டு இருக்கேன்னு அதை பத்தி சொல்லிக்கிறது. நான் யாரு? ராஜ ஸ்வசுரக, ராஜாவோட அந்த மச்சின. மம பிதா ராஜதா இல்ல, இது மாத்தி படிக்கணும். மம பிதா ராஜஸ்வசுர, எங்க அப்பா வந்து ராஜாவோட மாமனார். ராஜா தாத்தஸ்ய ஜாமாதா, ராஜா இருக்கானே எங்க அப்பாவுக்கு மாப்பிள்ள பாவதி, இப்படின்னு அதே மாத்தி மாத்தி சொல்றது. அகம் ராஜஸ்யாலக, நான் மச்சினேன். ராஜாபி மம மக்னிபதி, ராஜா இருக்கானே எனக்கு வந்து சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி அது திருப்பி அதையே சொல்றது. சர்வம் நியாயத்தை எல்லாம் தெரியும் அப்படிங்கிறான். அப்படி சொல்லிட்டு கிம் குலேன உபதிஷ்டேன ஷீலமேவ அத்திர காரணம் பவந்தி நிதராம் ஸ்பீதாக சுஷேத்ரா கண்டகித்ருமா. ஏற்கனவே இந்த போயம் வேற ஒரு இடத்துல வந்திருக்கு. அந்த விட்டன் சொல்லுவான்னு நினைக்கிறேன். அவன்கிட்டயே போய் நான் யார் தெரியுமா அப்படின்லாம் பெருசா பேர் சொல்லும். அப்போ சொல்லுவான், குலேன உபதிஷ்டேன கிம், குலத்தை சொல்றதுல என்ன பிரயோஜனம்? ஷீலமேவ அத்திர காரணம், கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சுஷேத்ரே, ஒரு நல்ல ஒரு ஃபெர்டைல் லேண்ட்ல கண்டகித்ருமாக, அந்த முள் செடிகள் நிதராம் ஸ்பீதாக பவந்தி, நல்லா முளைச்சுதான் வருது அப்படின்னு சொல்லி சொல்றான். தத் உச்சேதாம் காரியம். சோ அதை பத்தி, இந்த குலத்தை பத்தி பிரச்சனை இல்லை, உன் வேலையை சொல்லு அப்படிங்கிறான். ஏவம் பனாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அபராதஸ்ய அப்பி நச்சமே கிமபி கரிஷ்யதி, அவன் நான் தப்பே பண்ணாலும் எனக்கு ராஜா என்ன வேணா பண்ணுவான். ததகத்தேன பகினிபதினா, அதனால அந்த பகினிபதி இருக்கான் இல்லையா, பரிதுஷ்டேன வித் கிரேட் ஹாப்பினஸ் மே கிரீடித்தும் ரக்ஷித்தும், நான் வந்து விளையாடுறதுக்கும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் சர்வ வித்யானாம் பிரவரம் புஷ்பகரண்டகம் ஜீர்ண உத்தியானம் தத்தம். சோ அவனால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சர்வ உத்தியானாம் பிரவரம், எல்லா உத்தியானம் கிரேட்டா இருக்கக்கூடிய அந்த பிரவரமா சிரேஷ்டமா இருக்கக்கூடிய அந்த புஷ்பகரண்டகம். தத்ரச்ச பிரேஷித்தும் அனுதிமிசம், நாங்க அதை பார்க்கறதுக்கு டெய்லி. சோஷயித்தும் கிளீன் பண்ண, ட்ரை பண்ண. சோதைதும் கிளீன் பண்ணதான், ரெண்டும் ஒரே அர்த்தம் மாதிரிதான். சோஷன ட்ரை பண்ணன்னு வரும், சோதைதுன்னா கிளீன் பண்ண. இவன் அப்படிதான் சொல்லுவான். போஷயித்தும் ப்ரொடெக்ட் பண்ண. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? லாவயித்தும்னா புஷ்பம் பழத்தெல்லாம் வச்சு எடுக்கிறதுக்காகவும். கச்சாமி தெய்வ யோகேன பிரேக்ஷே, பகவான் சொல்லக்கூடாது, விதியோட ஒரு சேர்க்கையால பிரேக்ஷே பார்த்தேன், நான் பிரேக்ஷே இல்ல பார்க்கல. ஸ்திரீ சரீரம் நிபதிதம், ஒரு பொண்ணோட சரீரம் கீழே இருந்ததை பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அத்த நியாயத்தே கா ஸ்திரீ விபன்னாயிட்டி, அப்ப தெரியுமா யார் அந்த ஸ்ரீ விபன்னாயிட்டி, செத்து போனா அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். ஷகார கிமபின அஹாகோ அதிகரணிக்க போஜிகான்னு சிரிக்கிறான். கிம்மபின ஜானாமி தாம் தாதுஷிம் நகரமண்டிகாம் காஞ்சன சத பூஷணாம் கிம் இது ந ஜானாமி, எப்படி எனக்கு தெரியாம போகும்? யார் அவ தெரியுமா? தாம், அவளை. தாதுஷிம், அப்படிப்பட்ட. நகர மண்டலாம், நகரசிய பூஷணம், அவ வந்து இந்த சிட்டிக்கே வந்து பூஷணம்ப்பா. காஞ்சன சத பூஷணம், காஞ்சன சதேன பூஷணம், அதால அலங்கரிக்கப்பட்ட அவளை யாருக்கு தெரியாது, எனக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிறான். கேன அபி கூபுத்திரேன அர்த்த கல்யவத்திய காரணா சூன்யம் புஷ்பகரண்டகம் ஜீர்ண உத்தியானம் பிரவேசிய பாகு பாஷ பலாத்காரேன வசத்த சேனா மாரித்தா நாமயா, இதான் மாட்டின் எடுத்து பைத்தியம். சோ கேனபி கூபுத்திரேனா, எவனோ ஒரு கெட்டவனால அர்த்த கல்யவர்த்தனா பணத்துக்காக, பார்ட்டர் எக்ஸ்சேஞ்சுக்காக, சூன்யம் புஷ்பகரண்டகம் ஜீர்ண உத்தியானம், இந்த சூன்யமான புஷ்பகரண்டக உத்தியானத்துல பிரவேசிய என்டர் பண்ணி, பாகு பாஷ பலாத்காரன, கையோட இதுவாலையும், பாஷனா ஏதாவது ஒரு இதுவா வச்சுக்கலாம், கயிறு கேரு இல்ல லதா எதவே நான் பாஷமா யூஸ் பண்ணலாம். அந்த பலாத்காரேன, அதால வசந்தத்தை நான் மாறிட்டா, வசந்தத்தை நம்ம கொண்டுட்டாங்க, மேமையா நான் பண்ணல அப்படிங்கிறது. இது தானே சொன்ன. ஆகோ நகர ரக்ஷினாம் பிரமாதக, இப்படி ஆன உடனே இந்த சிட்டியை ப்ரொடெக்ட் பண்றது வந்து கேர்லெஸ்ஸா இருந்துட்டா அப்படின்னு சொல்றான் அந்த அதிகாரிக்க. போ ஸ்ரேஷ்ட காயஸ்தவ், அவ ரெண்டு பேர்த்தையும் சொல்றான். நேமயா இது நோட் பண்ணணும்ல, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றான். நேமயா இது விவகார பதம், என்னால இல்லைங்கிற அந்த விவகார பதம் இருக்கு பத்தியா, பிரதமம் அதி லிக்கியதாம், அதை முதல்ல எழுதிக்கோ அப்படிங்கிறான்.
எனக்கு ரொம்ப கோபம் வருது. எத்தாரிய ஆக்ஞா பைத்தி ஆரிய லிக்கிதம் எழுதிட்டேன் அப்படிங்கிறான். இதுக்கப்புறம் அந்த உத்தாமியத்தேன மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது, ஐயோ நான் தப்பா சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, உத்தாமியத்தேன பாயச பெண்டாரக்கேன அத்தியமையா ஆத்மாயேவ விநாசித்தக, எனக்கு நானே வந்து விநாசம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, எது மாதிரி அப்படின்னு கேட்டேன்னா, உத்தாமியத்தேன பாயச பெண்டாரக்கேன, ரொம்ப அந்த பாயசத்துக்காக ஆசைப்படுற ஒரு ஆளு பாயசத்தை வேகமா குடிச்சதா என்ன ஆகும், சூடா இருக்கிற பாயசத்தை. சோ அந்த குடிச்சா அவன் நஷ்டம் ஆயிடுவான், அதே செத்து கூட போகலாம், வேகமா என்ன பண்றதுன்னு தெரியாம குடிச்சதான் அந்த மாதிரி. சோ உத்தாமியத்தான இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கான்னா, சீக்கிரதாம் குருபதா, சீக்கிரமா வேகமா குடிக்கிற பாயச பிண்டாரக்கேன, பாயசன பக்ஷதே அசப்ருத்த லோபேன, ஆசாசையா குடிக்கிறவனோட கதி மாதிரி என் கதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். பவத்து ஏவம் தாவத், இருக்கட்டும். அஹோ அதிகரண போஜகாக நனு பனாமி மயா ஏவ திஷ்டா கிம் கோலாகலம் கொடுத்தக, நனு பனாமி நான் சொல்றேன், மயா ஏவ பார்க்கப்பட்டது, கிம் கோலாகலம் எதுக்காக இப்போ வந்து அட்டகாசம் பண்றீங்க, என்ன பெரிய இதா சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு. கதம் துவயா ஞாத்தம் யதா கல்வர்த்த நிமித்தம் பாகுபாஷேன வியாபாதித்தா. அடுத்த கேள்வி கேட்கறேன், கரெக்டா ஜட்ஜு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறான். எப்படின்னா, பணத்துக்காக பாகுபாஷேன அந்த பாகுவோட பலத்தால வியாபாரித்தா அப்படி கொல்லப்பட்டான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறான். சகார சொல்றது அம்ஹோ அப்படிங்கிறான். நூனம் ஏன்னா பரிசூன்யா மோகஸ்தானியா கிரீவாலிக்கையா. சோ எப்படி தெரியும்னா, அந்த பரிசூன்யா எல்லாமே ஒரே அர்த்தம் தான் ஆக்சுவலா. கிரீவா ஆலிக்கையா அப்படின்னா கிரீவான கழுத்து, அலிக்கையான இது விபூஷணம்னு அர்த்தம், விபூஷணம் போடுற இடம்னு அர்த்தமா. சோ அந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்டனா, பரிசூன்யா கிரீவாலிக்கையா, ரொம்ப காலியா இருக்கு அந்த விபூஷணம் போட வேண்டிய அவளோட கிரீவா. அதனால மோகஸ்தானையா, மோகஸ்தானம்னாலும் அதே அர்த்தம் தான், சூன்யம் அப்படின்னு தான் அர்த்தம். நிஸ்வர்ண கைகி ஆபரணஸ்தானேகி, அவ ஆபரணம் போட வேண்டி இருக்கிற அந்த கழுத்துகள்ல நிஸ்வர்ணேகி வித்தவுட் எனி ஸ்வர்ணம், ஆபரணஸ்தானேகி ஆபரணங்களே இல்லாததுனால தர்க்கயாமி நான் வந்து இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். யுஜ்யத ஏவ சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். திஷ்டையா பிரத்யுஜீவிதோ அஸ்மி அவிதமாதகே, நல்ல காலம் தப்பிச்சுட்டேங்கிறான். இந்த அவிதமாதிகேக்கு அர்த்தம் மறந்துட்டேன், ஆக்சுவலி நான் முன்னாடி ஒரு வாட்டி பார்த்தேன், இப்ப எனக்கு மறந்து போயிருக்கு. போ கம் ஏஷ விவகாரே அவலம்பதே, யார வந்து இந்த விஷயத்துல நம்ம வந்து டிபெண்ட் பண்ணலாம், ஹூ ஹாஸ் டு பி, அந்த ஆளை பிடிக்கணும் அப்படின்னு கேக்குறான். இங்க வந்து அதிகாரிக்க சொல்றான், ஹி த்விவிதக விவகாரம், ரெண்டு விதமா பார்க்கலாம் அப்படிங்கிறான். கீதிருஷோ அப்படிங்கிறான். வாக்கிய அனுசாரேன அர்த்த அனுசாரேன. வாக்கிய அனுசாரம்னா ஒரு கேஸ் எடுக்கணும்னா வாக்கியத்தை அவங்க ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி, அர்த்த அனுசாரேனா அர்த்தத்தை அவ பேசுறதுக்குள்ள இருக்கிற மீனிங் என்னன்னு திங்க் பண்ணி அப்படிங்கிறான். அதுக்கு அவனே அர்த்தமும் சொல்றான். யகதாவத் வாக்கிய அனுசாரேன சக கல்வர்த்த பிரத்யர்த்திபியக எச்ச அர்த்த அனுசாரேன. சோ வாக்கிய அனுசாரேனன்னு பார்த்தோன்னா அந்த பணத்துக்காக அந்த யாரு பண்ணானோ அவனுக்கு, எச்ச அர்த்த அனுசாரேனச்ச அதிகரண புத்தி நிஷ்பாத்திய. சோ அர்த்த அனுசாரத்தை வச்சு பண்ணோம்னா அதிகரணனோட புத்தியை யூஸ் பண்ணி தான் அதுல இருந்து நம்ம டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறான். சோ இப்போ எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணணும்னா, இப்ப வசந்த சேனா செத்து போயிட்டான், அப்ப யார போய் கேட்பீங்க அப்படின்னா அவங்க அம்மா. அந்த புத்தியை வச்சு யூஸ் பண்ணா இப்ப யார கூப்பிடணும்னா அவன் அம்மாவை அப்படிங்கிற அர்த்தத்துக்கு கொண்டு வரான். சோ தட் வசந்த சேனா மாத்தரம் அவலம்பதே விவகார. அப்ப இந்த கேஸ் வந்து அவ அம்மாவை நோக்கி போறதா அப்படிங்கிறான். ஏவம் இதம் பத்ர சோதனக வசந்த சேனா மாதரம் உத்வேஜயன் ஆகய, அவளை பயமுத்தாம கூட்டின்னு வாங்குறா. ஏன்னா கோர்ட்னா யாரா இருந்தாலும் பயப்படுவா இல்லையா, அதனால அவளை பயமுத்தாம கூட்டின்னு வாங்குறா. அவன் அதே மாதிரி போறான். இது நிஷ்கிரமிய கணிகா மாத்ரா சக பிரவிஷ்யா, அவன் கூட வரான். ஏத்து ஆரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வரான். வித்தா கதாமே மித்ர கிரகம் ஆத்மனக யௌவனம் அனுபவிக்கும். என்னோட பொண்ணு போயிருக்கா, எங்க போனா, மித்ர கிரகம் தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா. ஆத்மனக யௌவன சுகம் அனுபவிக்கும். தன்னோட ஆத்மனக யௌவனம் அந்த யூத், அவளோட ஏஜ் அந்த வயசை என்ஜாய் பண்ணதுக்கு போயிருக்கா அப்படிங்கிறான். ஏஷக உனக தீர்காயுகு பவதி, நீ நன்னா இருப்பான்னு அவனை பத்தி சொல்றா. ஆக்கச்ச அதிகர்ணிக சப்தாபயதி, வா
அதிகரணிக்க கூப்பிடுவான் போலாம் அப்படின்னா தன் மோக பரவசாமி வா ஆத்மனம் அவகச்சாமி ஹிருதயமே தரதராயுதே. இவளுக்கு இந்த கோர்ட்டுக்கு போகணுங்கிறதுனால மனசுல ஒரே குழப்பமா இருக்கு. அந்த போகணும் அப்படிங்கிறதுனால மோக பரவசாமி, நான் ரொம்ப மோகத்துல இருக்கேன், ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். அப்படி இருக்கிறத ஆத்மானம் அவகச்சாமி, அப்படி இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். மே ஹிருதயம், என் மனசு தரதராயுதுன்னு அப்படி கலங்கி கிடக்கு. தரதரன்னு என்னமோ பண்றது அப்படிமோ இல்லையா, அந்த மாதிரி. ஆரிய ஆதிசமே அதிகரண மண்டபசிய மார்க்கம், எனக்கு வழியை காட்டு அப்படிங்கிறா. ஏத்து ஏத்து ஆரியா உபபரிக்காமத்தை சுத்தி சுத்தி அந்த மண்டபத்துக்கு வரா. ஏத அதிகரண மண்டபம் அத்திர பிரவிஷதோ ஆரியா அப்படிங்கிறான். என்டர் பண்றா இவ. இது போ பிரவிஷத்தக பிரவேசம் குருத. சுகம் யுஷ்மாகம் பவத்து பாவமிஷ்டானாம். இதுதான் சொல்றா அந்த அவளோட அம்மா சொல்றா. அவளை பார்த்து யுஷ்மாகம் பாவமிஷ்டானாம் சுகபவத்து, உங்க எல்லாருக்கும் நல்லது உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும்னு ஆசீர்வாதம் பண்றா வயசுனால. பத்ரே ஸ்வாகதம் ஆசியதாம் ஒக்கல்மா அப்படின்னு சொல்றா. ததா இது உபவிஷ்டா சாக்ஷேபம் ஆகதாசி விருத்த குட்டினி ஆகதாசி. அவளை பார்த்து அட்டகாசமா சிரிக்கிறான். வந்துட்டியா நீ வயசான கிழவியே, வந்துட்டியா அப்படிங்கிறான். ஐயே தத்வம் கீழே வசந்த சேனாயா மாதா அதிகாரணிக்க கேட்கிறான். நீதான் வசந்த சேனா அம்மாவா? அத்தைக்கும் பின்ன அப்படிங்கிறா அதிகாரணிக்க. அத இதானே வசந்த சேனாக்குவா கதா, இப்ப வசந்த சேனா எங்க போயிருக்கா அப்படிங்கிறா. மித்ர கிரகம், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. கிம் நாமதேயம் தஸ்யாக மித்ரம், அவ ஃப்ரெண்டு யாரு அப்படிங்கிறா. இவ ஆல்ரெடி கணிகாஸ்திரிங்கிறதுனால இவளுக்கு சொல்றதுக்கு ஒரே வெக்கமா இருக்கு. ஹாதிக் ஹாதிக் அதிலஜ்ஜனீயம் கலு ஏத, ரொம்ப வெக்கப்படுற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டானேங்கிறா. ஜனசிய பிரச்சனீயக அயம் அர்த்தக, இது பீப்புள் கேட்கலாம், தப்பு இல்ல. ந புனக அதிகரணிக்காக, பட் ஜட்ஜு கேட்கறதுங்கிறது அப்படிங்கிறா அப்படின்னு நினைச்சுக்கிறா மனசுக்குள்ள. அலம் லஜ்ஜையா வியவகாரகத்வாம் பிச்சதி, வியவகாரக இந்த விஷயம் உன்னை அப்படி கேட்க வைக்கிறது, துவாம் அதனால உன்னை கேட்கிறேன் அப்படிங்கிறா. வியவகாரக பிச்சதி நாஸ்தி தோஷ, கதைய விவகாரத்தால கேட்க வேண்டியதுக்கு தப்பு இல்லை, சொல்லு அப்படிங்கிறான். கதம் விவகாரக, என்ன விவகாரங்கிறாளே. யதி ஏவம் ததா ஸ்ருண்வந்து ஆரியமிஷ்டாக, இஃப் தட் இஸ் த கேஸ், எல்லாரும் கேளுங்கோ. சககலு ஆரிய சார்த்தவாக வினயதத்தஸ்ய நப்தா, அந்த மித்ரம் யார் தெரியுமா? சார்த்தவாக வினயதத்த அப்படிங்கிறவனோட பேரன். சாகர தத்தஸ்ய தனைய, சாகர தத்தனோட புள்ள. சூகிரிகித நாமதேய, நல்ல பேர் இருக்கிற அந்த ஆரியச்சாரு தத்த நாம. அந்த ஸ்டேஷ்டி, ஏமா அந்த ஸ்டேஷ்டி சத்வரத்துல வாழறானோ அவன் தான். தத்திரமே தாரிகா யௌவன சுகம் அனுபவதி, அங்க என் பொண்ணு யௌவனத்தோட சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறா. ஸ்ருதமாரியைக்கு சகரனுக்கு ஒரே சந்தோஷம், அவளைதான் பார்க்க போயிருக்கானே, இவன் கேஸ் ஸ்ட்ராங்கா இருந்தே. விக்ரதாம் ஏதானி அக்ஷராணி, எழுதிக்கோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்கிறா. சாருதத்தேன சக மம விவாதக, சாருதத்தனோட தான் என்னோட விவாதம் இப்போ அப்படிங்கிறான். சாருதத்தக மித்ரம் இது நாஸ்தி தோஷக, சாருதத்த ஃப்ரெண்டுங்கனால ஒண்ணும் தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க இவங்க. வியவகாரகம் சாருதத்தம் அவலம்பதே, அதிகாரனுக்கு சொல்றான். இப்போ கேஸ் மூவிங் டுவர்ட்ஸ் சாருதத்த அப்படிங்கிறான். ஸ்ரேஷ்ட காயஸ்தவ் ஏவம் ஏவ, ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். தனதத்த வசந்த சேனா ஆரிய சாருதத்தசிய கிரகம் கதா இது லிக்கியதாம். விவகாரஸ்ய பிரதம பாதக, விவகாரத்தோட முதல்ல ஸ்டேஜ்ல பிரதம பாதத்துல என்ன எழுதிக்கணும்? வசந்த சேனா ஆரியச்சத்தனோட வீட்டுக்கு போனா அப்படிங்கறத எழுதிக்கும். கதம் ஆரிய சாருதத்தகபி அஸ்மாபிகி ஆஹ்வாயித்தவியக, ஐயோ இவனை கூட நம்ம இப்ப கூப்பிடணுமா அப்படின்னு நினைச்சுக்கலாம். அத்தவா இல்ல, அப்படி இல்லைன்னா வியவகாரகத்தம் ஆஹ்வயதி, இந்த கேஸ் அவனை கூப்பிடுறது, நம்ம கூப்பிடல, வர வேண்டிய நிலைமையில இருக்கு. கத்ர சோதனக கச்ச போ, ஆரியச்சாரு தத்தம் ஸ்வைரம், ஆரியச்சாரு தத்தத்தை மெதுவா மெதுவா இங்க பேஜ் மிஸ் பண்ணிட்டேன். சாம்பிராந்தம் அனுப்பிக்னம், மெதுவா பயப்படாம அவனை ரொம்ப கிளேஷம் அடைய வைக்காம, சாதரம் ஆகவைய ரொம்ப இதுவா ஆதரத்தோட கூட்டிட்டு வா. பிரஸ்தாவனேன அதிகரணிகத்வாம் திருஷ்டு மிச்சந்தி, ஒரு கேஸ் விஷயமா உன்னை பாக்குறதுக்கு விரும்புறாங்க அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறான். சோதனக எத் ஆரிய ஆக்ஞாபயத்தி ஏத்து ஏத்து ஆரியன்னு கூட்டிட்டு வரான். இதுல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸ்க்கு வச்சுக்கலாமா?